அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் யாமினி. நான் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தின் மடு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட இரணையிருப்பைக்குளம் கிராம சேவையாளர் பிரிவில் செக்கடிக்குளம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய ஒருங்கிணைந்த பண்ணை ஒன்றைத்தான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். நீங்கள் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கோ. அப்பத்தான் பயிர்ச்செய்கை பற்றியும் கால்நடை வளர்ப்பு பற்றியும் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். கால்நடைகளை எவ்வாறான இடங்களில் அவற்றை தங்க வைக்க வேண்டும், அவற்றுக்கு எவ்வாறான உணவுகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து விவரங்களும் இந்த காணொளியில் முழுமையாக அமைஞ்சிருக்குது. அதால் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கோ. வாங்கோ காணொளிக்குள்ளே போவோம். இந்த காணொளி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முதல்ல எனது யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்கோ. ஓல்ன்றதையும் கொடுத்து விடுங்க. வாங்கோ காணொளிக்குள்ளே போவோம். இந்த இடத்துக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதையும் பார்ப்போம். ஏனையின் வீதி தாண்டிக்குளம் சந்தியிலிருந்து மேற்கு பக்கமாக 20 கிலோமீட்டர் செல்ல வேணும். அப்படியே சென்று கொண்டிருக்கும்போது 14 கிலோமீட்டர் தூரத்தில் இப்படி ஒரு கல்மடு முதலாஞ்சூனில் பாலம் வரும். அதுதான் இந்த பாலம் பாருங்கோ. அதனைத் தொடர்ந்து வரும் இடது பக்க வீதி பூம்புகார் செல்லும் வீதி. தொடர்ந்து நேராக செல்லும் போது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கமும் வயல்வெளிகள் இருக்கின்றன. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நெற்பயிராக உள்ளது. நல்ல அழகாக இருக்குது, அப்படியே பச்சையாக இருக்குது. அதனுள் ஒரு குடிலும் அழகாக தெரிகின்றது. அதனைத் தொடர்ந்து சிறிய ஒரு பாலம் வருகின்றது. அதனைத் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தோம்னு சொன்னால் பூசாரியார் குளம் சந்தி இந்த இடம்தான். இந்த சந்தியையும் தொடர்ந்து அப்படியே நேராக செல்லும்போது நான்கு சந்தி வருகின்றது. இந்த சந்தி தான் இரணையிருப்பைக்குளம் சந்தி. இந்த 4 சந்தியில் நேராக சென்றால் பாலம்பட்டி சந்தி சென்று தட்சிணா மதுரமடு மடு தேவாலயம் போன்ற இடங்களுக்கும் செல்லலாம். அப்படியே நேராக சென்றால் பள்ளமடுவிற்கும் செல்லலாம். இடது பக்க வீதியால் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் சென்றமானால் வவுனியா மன்னார் வீதியில் உள்ள பூவரசங்குளம் சந்தியில் சென்றடையும் இந்த வீதி. இப்போ நான் வலது பக்க வீதியால் செல்ல போகிறேன். வலது பக்க வீதி மல்லாவிக்கு செல்கின்றது. இந்த வீதியால் தான் நான் இப்போ செல்ல போகிறேன். வாங்கோ பார்ப்போம். இந்த வீதியில் பார்த்தோம்னா வலது பக்கத்தில் இரணையிருப்பைக்குளம் பாடசாலை இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இரணையிருப்பைக்குளம் வயல்வெளி தான் இந்த வயல்வெளி. பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கமாக செல்கிற வீதியால் நாங்கள் போனோம்னு சொன்னால் காக்கியன்குளம் செல்லலாம். அப்படியே நாங்கள் நேராக போவோம். இதில் வர இடது பக்க வீதியால் சென்றால் தேவாலயத்துக்கு செல்ல முடியும். அப்படியே பார்த்தோம்னா இந்த இடம்தான் இரணையிருப்பைக்குளம் கமநல சேவை நிலையம். இந்த வீதியால் நேராக சென்றால் மல்லாவிக்கு செல்ல முடியும். இப்போ நாங்கள் இரணையிருப்பைக்குளம் சந்தியிலிருந்து 2 கிலோமீட்டர் சென்றதும் இடது பக்கமாக செல்லும் வீதியால் சென்றால் செக்கடிக்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கிற இந்த ஒருங்கிணைந்த பண்ணைக்கு செல்ல முடியும். இந்த சந்தியில் பார்த்திங்கன்னு சொன்னால் பத்திரகாளி அம்மன் ஆலயம் ஒன்று அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்துக்கு அருகில் உள்ள வீதியால் தான் செல்ல வேண்டும்.
இந்த சந்தியினை மண்கிண்டி சந்தி என்று சொல்லியும் அழைப்பார்கள். இந்த இடத்துல ஒரு பொது கட்டிடமும் அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால நிறைய விவசாயம் செய்திருக்கணும். வடிவா என்னென்ன பயிர்கள்னு சொல்லி தெரியலை. கச்சான் போட்டிருக்கணும் போல இருக்குது. கொஞ்சம் இடத்துக்கு மிகுதி இடங்கள் என்ன பயிர்னு சொல்லி தெரியலை. தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால எள்ளு பயிர் நிற்கிது. எள்ளும் விளைஞ்சிட்டுது. இனி வெட்டுற நிலைக்கு வந்துட்டுது. அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல மண்கிண்டி குளம் அமைந்திருக்கின்றது. இந்த குளக்கட்டு நிறைவடையும் இடத்துல தான் செக்கடை குளம் என்ற கிராமம் ஆரம்பிக்கின்றது. இப்போ நாங்கள் செக்கடை குளம் கிராமத்துக்கு கிட்ட நெருங்கிட்டோம். பண்ணைக்கு கிட்ட வந்துட்டோம். இன்னும் சிறிது நேரத்தில் பண்ணை அமைந்திருக்கிற இடத்துக்கு சென்றுருவோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குளக்கட்டு நிறைவடைகின்றது. இந்த இடம்தான் செக்கடை குளம். இந்த இடத்துல இருந்து வலது பக்கமாக ஒரு சிறிய வீதி செல்கின்றது. இந்த வீதியால் நாங்கள் நேரே சென்றோம்னு சொன்னால் அப்படியே வலது பக்கத்தில் இந்த பண்ணை அமைந்திருக்கின்றது. இந்த இடத்துல பாருங்க நெச்சையை செய்திருக்கணும். இப்போ நான் பண்ணை அமைந்திருக்கிற காணிக்குள்ளே வந்துட்டேன். இந்த பண்ணை அமைந்திருக்கிற காணியை பார்க்க எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பண்ணைக்கு சொந்தக்கார அண்ணாவோட நான் கலந்துரையாட போகிறேன். இந்த பண்ணையை பற்றி சில விடயங்களையும் கேட்டறிய போகிறேன். நீங்களும் கேட்டு அறிந்து கொள்ளுங்க. வாங்கோ, காணொலிக்குள்ளே போவோம். இந்த அண்ணன் இந்த பண்ணையை பற்றி என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம். வாங்கோ. இந்த பண்ணையின் பெயர் சுபாஷ் ஒருங்கிணைந்த பண்ணை தான் இந்த பண்ணை. இவரது பெயர் சுப்பிரமணியம் சின்ராசா என்றும் அழைப்பார்கள். இரணிருப்பைக்குளம் பண்ணையர் என்று சொன்னாலே பொதுவாக எல்லோருக்கும் தெரியும். வணக்கம் அண்ணன். சும்மா இருக்கிறீங்களோ? அதுதானே வளமை. நீங்கள் தோட்டத்தில் வேலையாக நிற்கிறீங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் இந்த பண்ணையோருக்கா சுற்றி பார்க்க ஆசைப்படுறோம். வாங்க ஒருக்கா சுற்றி பார்த்துட்டு வருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பயறு விதைச்சிருக்கணும். அப்படி எனக்கு மழை வந்துச்சு. எல்லாம் காட்டி காய்ச்சி பார்த்து இப்படி காய்ச்சிருந்தா காணும். அந்த இதை வயலும் காய்ச்சிங்க. இதில் எல்லாம் காய்ச்சிங்க. இந்த மாதிரி பிடிச்சிருந்தேன்னா நல்லா அதே இதை கொத்தி வயலை வைக்கிறேன். வயலை வச்சுட்டு இப்படி போட்டு எடுத்து போட்டு தண்ணி விட்டுவிட்டா எல்லாம் செய்யணும். அதுக்காக இந்த அப்போ இந்த சோளம் எல்லாம் நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்க? இது இப்போ கையில் மாட்டுக்கு வட்டி கூட கொடுத்துட்டு மாட்டுக்கு வட்டி கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு நிச்சயம் மாதிரி பண்ணலாம். வெட்டி காய விடாமல் ஒரு கணக்கான பஜ்ஜியோடு வெட்டி பெரலில் போட்டு விட்டா அது 6 மாதத்துக்கு பிறகு கொடுக்கலாம். 6 மாதமும் வச்சு கொடுக்கலாம். 6 மாதத்துக்கு பிறகு அடிக்கட்டு இந்த மரத்தை வெட்டுறது அடிக்குள்ள மிஷின் அரைப்படி அடிச்சு விட சரி. பிள்ளைக்கு மிஷின் கொடுத்தாங்க. அதுக்கு அடிச்சு தான் அடிச்சு போட்டு கொஞ்சம் போட்டு அரைச்சி போட்டு கரைச்சி போட்டு எடுத்து வந்து இந்த இடத்த பாருங்க நல்லா அழகாக இருக்குது. அந்த சோளனும் இந்த பயரும் நல்லா இருக்குது. இந்த பயிற்சியைக்கு மழை நீரும் இடையிடையே கிணற்று நீரும் பயன்படுத்தப்படுகின்றது. அங்கால வயலெல்லாம் கூட தான். ஞாபகம் இருக்கு அந்த பனங்கண்டுகள் அதோட அவங்க உதவி ஒழிப்பு தூணெல்லாம் தெரியுது. அந்த அதான் ரோட்டு தார் ரோடு மெயின் ரோடு பெரிய இருக்கிறாங்க. அப்போ வயலுக்கும் தனியாக வந்து அடிக்கிறாங்க. அம்மா தான் அடிக்கிறேன்.
இப்போ இது பயிருக்கு என்ன தண்ணி அடிக்கிறீங்களா இல்லாட்டிக்கு தண்ணி ஓ வந்து பயிரை விட பாய்க்கால் செடிக்கு துப்புராகி போட்டு பாய்க்கால் இருக்குது பாய்க்கால் துப்புராகி போட்டு தண்ணி இறக்கிடுவோம். இப்போ பயிரை எத்தனை ஏக்கர் விதைச்சிருக்கிறீங்க? இது ஒரு 2 ஏக்கர் இருக்குது. பங்கு கணிதான் இருந்துச்சு. அது அவ்வளோ காணுது. அங்கே அதை தெரியும். 2 ஏக்கர் பயிரை இப்போ விதைச்சிருக்கிறீங்க. 2 ஏக்கர் வந்து நான் வச்சுருக்கேன். இப்படி இப்போ இந்த பயத்தில் லாபம் இருந்தானே உங்களுக்கு என்ன? இப்போ இந்த இது நெட்டு பண்ணிக்கலாம். நெட்டு பிஞ்சு இந்த பூ இருக்குது. அப்போ இதுக்கு நாங்கள் நல்ல மருந்தோடு அடிச்சு இந்த பூக்க மருந்து இருக்குதாரு 3 நெட்டு இருக்குது. இப்போ நாங்கள் நெட்டு அக்கறை விடணும் ஆயிரம் விட்டு ஆஞ்சி கொண்டு தண்ணியை இறக்கிட்டு இருக்கா பயலாக காட்டி விட்டோம்னா மண்ணி ஒரு காட்டி விட்டேன். அதோட சேர்ந்து ஒரு பிஞ்சு போய் நல்ல பிஞ்சா பிடிக்கும். இந்த குரோட்டல் பண்ணி வருது. இந்த குரோட்டல் கொடுத்தா வர எல்லாம் நீங்கள் இப்படி நல்ல காய் வேணும்னா இந்த புழுக்கள் ஈக்கள் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நிமிரமுன்றீங்களா இந்த பூக்கள்? இந்த மஞ்சள் இருக்குல்ல, இதுக்கு மருந்து அடிச்சா இதெல்லாம் நிமிந்து காய். ஒரு மருந்து அடிச்சிட்டோம். இன்னொரு மருந்து 2 மருந்து அடிச்சுட்டா இது என்ன மருந்து வேண்டி அடிக்கிறீங்க? வெளியிலையா இல்லை உங்களை உள்ளுக்குள்ள செயற்கையில்? இல்லை இது வாங்கி தாங்கிடும். இதில் எந்த இடம் மட்டும் உங்களோட காணி இருக்குது? எல்லா இடம் நீங்கள் இப்போ தோட்டத்தோட மட்டும் இல்லாமல் வயலும் செய்கிறீங்க. மொத்தம் எத்தனை ஏக்கர் வயல் வச்சிருக்கிறீங்க? 5 ஏக்கர் விதைச்சிருக்கிறீங்க. மொத்தம் எத்தனை ஏக்கர் வயல் வச்சிருக்கிறீங்க? 15 ஏக்கர். அது மொத்தமாக இருக்கும். அந்த அதுக்கு அப்படியே அவங்க போகணும். அந்த அதில் பரம்பரங்களோட அப்படியே 15 ஏக்கர். மொத்தமாக எத்தனை வயல் ஏக்கர் வரும்? 15 15 20 25 ஏக்கர். நீங்கள் இப்போ 25 ஏக்கர் வயலும் செய்து இதில் தோட்டத்தில் இந்த இந்த இப்போ தோட்டம் பண்ணிக்கல இதில் வருமானம் மாட்டுக்கு ஆட்டுக்கட்ட மாதிரி. இது நாங்கள் இதுக்கும் அப்படி தான். இப்போ இந்த பாயத்தை ஆஞ்சி முடிய வரப்போகிற இதை வந்து இந்த இது இருக்குது தானே சோளை ஓட்டு அடிக்கிறோம், புல்லு அடிக்கிறோம், அதில் ஓட்டு அடிச்சு போட்டு அப்படி அள்ளிக்கொண்டு காய விட்டு கட்டக்கந்த மாதிரி வச்சு விட்டாரா இல்லை நீள பயிர் மாதிரி இருந்தால் அந்த வைக்க அடிக்கிறோம் நீள பயிர் மாதிரி கட்டி விட்டா அவருக்கு இருப்பார். காஞ்ச எங்களுக்கு சாப்பாடு இல்லாத நேரத்துக்கு வேறு எடுத்து போட வேண்டியது. மிஷினுக்கு அடிச்சு போட்டும் போடலாம். இந்த சோப்பரன்ற மிஷின் இருக்குது. அதில் கொடுத்தா பொடிசா அடிச்சு தரும். பயிர் நிலத்துக்கும் பசலை தானே? பசலை தானே, சணல் மாதிரி உள்ள சாமான் தான். இதான் இந்த மன்னார் மாவட்டத்தில் தம்பி குளத்தண்ணி தான் முழுக்க. அவங்களுக்கு தண்ணி அடிக்கிறதே இல்லை. ஆனால் ஒரு பொடியன் வச்சு பொடியனோட ஃப்ரெண்ட் பொடியன் வச்சு 20 லட்சம் இதுக்கு வச்சுருக்கிறான். 5 ஏக்கர் தான் போட்டது. 5 ஏக்கர் போட்டு 20 லட்சம் ஜோண்டியர் மிஷின் ஒன்று வந்துருக்கான். இப்படி கட்டிக்காரன் கோவி. இந்த வேளையில் கோவியின் முயற்சிக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இதை பார்த்து கொண்டிருக்கும் ஏனைய இளைஞர்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் செய்கிறேன் இந்த பட்டம் நாங்கள் செய்கிறேன் இல்லைன்னா இந்த மஞ்சள் விட்டாங்க. ஓகே, இப்போ இதுவும் தானே முயற்சி செய்தால் எல்லா விதத்துலேயும் முன்னேறலாம். நிறைய புல் வரும். ஆளுக்கு மேலே வளரும். 14 அடி வளரும். 16 அடி வளரும் இந்த புல்லு. 14 அடி. இதுக்கு சூப்பர் நெட்டிய சுவர் கிரேஸ். சுவர் கிரேஸ் வந்து இன்றைக்கி அவங்க சோகம் பண்ணிடுவாங்க. அந்த ஆக்காச்சி வண்டி அந்த விருங்கு மாதிரி விருங்கு அது பாருங்க. அதில் பிடிச்சிக்க நெச்சு 2 ஒன்றா தான் போட்டது. இதில் நெச்சு பிடிக்க முடியல பார்த்தீங்கன்னா. 2 மொண்டா தான் போட்டது. ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருக்கேன். நாங்கள் இந்த மருந்தோடு நாங்கள் பிஞ்சாக்கு. நாங்கள் மருந்து அடிக்க பிஞ்சு பிடிச்சா மழையால் அடிக்கிறது. காய் காய்ச்சல் இதுவாக காய்ச்சாலும் வாங்க முடியும். நல்ல மருந்து சுமையோடய அடிக்கும். இதுக்கு ஒரு 4 காய் வாங்கி வச்சு சாப்பிடணும். இதில் இப்போ வெங்காயம் நட போகிறீங்க. இந்த வெங்காயத்தை போட்டு அப்படி வந்தால் இடையில மிளகாய் கட்ட வச்சுக்கலாம். வெங்காயத்தை நட்டு போட்டு நம்ம ஒரு கணக்கில் வெங்காயம் பேர் தக்கண்டு மிளகாய் கட்டை கொண்டு விட்டாங்கன்னா ஒரு மலைக்கு வந்து பெருமலைக்கு வந்து ஒரு காய அஞ்சிடும்.
ஒரு கட்டியில் 2 வெங்காயம் தான் வரும் மாற்றால விளையாண்ட வரும் நட்டால் அவர் 15 ரூபா உயிரிக்குது நெல் போடுறதுக்கு அந்த நெல் போடுறதுக்கு நாங்கள் இது வெங்காயம் பிடிச்சி போடுவோம் பிடிச்சி போட்டு நல்லா அடிச்சு இருக்க சாறு விட்டு வேலை வச்சு விட இது 2 வந்து இந்த கமுக மரத்தை பாருங்க நல்ல அழகாக இருக்குது. பின்னுக்கு தென்னை மரங்களும் ஒரு நல்ல ஒரு காட்சியை தருது. இந்த வெங்காயத்துக்கு பாத்தி பிடிச்சிருக்கிற இந்த இடத்த பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்குது. இதை என்ன வைக்கல் செய்திருக்கிறீங்க குமிச்சிருக்கிறீங்க மாட்டுக்கு. இந்த இடத்துல பாருங்க வெங்காயம் நட்டுருக்கணும், நல்ல பயிராக இருக்குது, நல்ல அழகாக இருக்குது. இந்த வெங்காயத்துக்குள்ளே வந்து ஊடு பயிராக வந்து சோளனும் நட்டிருக்கணும். வெங்காயத்துக்குரிய அறுவடை காலம் முடிந்த பின்பு சோளன் வளரும். பிறகு சிறிது அந்த சோளனுக்குரிய காலம் வரைக்க சோளனை வெட்டுவினோம். ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு தண்ணீரைப்பிலேயே வந்து 2 வந்து வளர்ந்துடும். அப்போ இல்லாட்டிக்கு தனியாக சோளனை நட்டோம்னு சொன்னால் அதுக்கு கூடிய காலம் பிடிக்கும். அப்போ இதோட சேர்த்து நட்டால் இந்த காலத்துக்கோட அந்த தண்ணீரைப்பு முடிக்கிறதால இந்த வெங்காய அறுவடை முடிஞ்ச உடனே அதை செய்கிறதால அதில் கொஞ்சம் நன்மை இருக்குது. குறைந்த செலவில் நிறைந்த வருமானத்தை பெறக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு செலவில் 2 வருமானம் பெறக்கூடியதாக இருக்கும் இப்படி ஊடுபயிர்கள் செய்வதன் காரணமாக. அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, கமுகம்பிள்ளைக்கு கீழே வந்து பயறு கவுப்பி போன்ற தானிய வகைகளை வந்து விதைச்சிருக்கணும். எல்லாம் பயிராக நல்லா நிற்கிது, பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்குது. பாருங்க எல்லாம் நல்லா பச்சை பசேர்ன்னு தெரியுது, மிகவும் அழகாக இருக்குதுன்னு. இந்த இடத்தின் பயிற்சியையும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஊடு பயிர் தான். என்னென்னு சொன்னால் 2 செலவில் ஒரு வருமானத்தை வந்து பெறக்கூடிய வகையில் தான் இந்த பயிற்சியையும் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அனைத்து விவசாயிகளுமே வந்து இந்த முறையில் வந்து விவசாயத்தை மேற்கொண்டால் வந்து நல்ல பயனை பெறலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த பயிர்களை தான் சொல்லி இல்லை, என்ன பயிர் செய்கிறேன்னு சொன்னாலும் அப்படி ஊடு பயிராக இப்போ காலத்தை பார்த்து பயிர்களையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஊடு பயிர்களை வந்து பயிரிடுவது வந்து நல்ல விடயம். இந்த இடத்த பாருங்கோ மிகவும் அழகாக இருக்குது. மேலே அப்படியே கமுகம்பிள்ளையும் பார்க்க நல்ல அழகாக இருக்குன்னு. இந்த காணொலியில் பாருங்க கீச் கீச்சுன்ற ஒரு கத்திர சத்தம் ஒன்று கேட்குது. அது கூஸ் பாத்து தான். இந்த கூஸ் பாத்து தொடர்பான காணொலி நான் வேறொரு காணொலியில் உங்களுக்கு தருவேன். இன்னும் ஒரு விடயம் சொல்ல வேணும். இந்த தோட்டம் செய்கின்ற இந்த கரவழியை வந்து இந்த பாத்தியல்ன்ற ஓரங்களில் வந்து வேலி மசால், மல்பாரி, சூப்பர் நப்பியர் போன்ற பயிர்களை வந்து நட்டிருக்கணும். ஏன்னு சொன்னால் இவையெல்லாம் ஆடுகளுக்கான தீவனங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இடத்துல பாருங்கோ சோழன் வந்து இந்த புல் வெட்டும் இயந்திரத்தில் கொடுத்து எல்லாம் வெட்டி தூளாக்கினோம். இப்படி வெட்டி வைத்துட்டு இதை வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து தீவனமாக வழங்கப்படும். இதனை வந்து உடனடி தேவை என்பதை விட களஞ்சியப்படுத்தி வைத்து பிற்காலத்திலேயும் வந்து தீவனமாக வழங்கக்கூடியதாக இருப்பது ஒரு நல்ல விடயமாக இருக்கின்றது. இதில் வெட்டி எடுக்கப்பட்ட அந்த புல்லுகளை பாருங்கோ நல்ல அழகாக இருக்குது. இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சில இடங்களில் வந்து பண்ணை வைத்திருப்பவர்கள் தாங்கள் வந்து இந்த பண்ணைக்கு சொந்தக்காரர் வந்து எந்த வேலைகளும் செய்வது இல்லை. வேலைக்கு வந்து ஆட்களை வந்து மனித கூலிகளை வைத்தே அந்த வேலைகளை செய்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்தில் அப்படி இல்லை. இங்கு வந்து பண்ணைக்கு சொந்தக்காரரான கணவனும் மனைவியும் சேர்ந்து நின்று இந்த கூலி ஆட்களுடன் தாங்களும் சேர்ந்து நின்று கடினமான உழைப்பை உழைப்பது வந்து எங்களுக்கு வந்து பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. இவர்கள் இப்பத்தான் இப்படி செய்கிறார்களான்னு கேட்டால் நிச்சயமாக அப்படி இல்லை. அவர்கள் திருமணம் செய்த ஆரம்ப காலத்திலிருந்தே இருவரும் சேர்ந்து கடின உழைப்பு உழைப்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அதனால்தான் அவர்கள் அந்த காலத்தில் சிறு மாட்டுப்பண்ணையாகவும் கோழி வளர்ப்பாகவும் சிறிய தோட்டங்களாக இருந்து இன்றைய அளவில் அவர்களது உழைப்பாலே இந்தளவு தூரம் வளர்ச்சி பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அவர்களது ஆரம்பகால புகைப்படங்கள் சில இதோ.
அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு அப்படியே வாங்கோ இனி ஆடு வளர்ப்புக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இந்த ஆடுகளை பாருங்கள், எல்லாம் மேய்ச்சலுக்கு சென்று திரும்பி வருகின்றன. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது. எல்லா ஆடுகளுமே ஒன்றன் பின் ஒன்றாக மிகவும் வரிசையாக வருகின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவரது பிள்ளைகள் வெளிநாடுகளில் வாழ்ந்து வந்தாலும் அவர்களது பணத்தை அவர்கள் தங்களோட வாழ்க்கை செலவுக்கு எதிர்பார்ப்பதில்லை. தங்களின் உழைப்பு மூலமே தங்களின் வாழ்க்கை செலவை கொண்டு நடத்துகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் ஆடுகள் நிற்கின்றது. இந்த ஆடு வளர்ப்பு தொடர்பாக இந்த அண்ணா சொல்லுவார், கேடுங்கோ. நாங்கள் அந்த பெருத்த கிடாயில விடுறதில்லை. அவையால விட்டால் அப்பளம் பண்ணிட்டு நாங்கள் கொடு வச்சா சுட்டிகள் தாலிக்கிற அந்த செவி நாங்கள் வாங்கிக்கல. செவி இல்லாத ஆடு தாலிக்கு இந்த ஜாலிக்கு பாருங்க காது ஓட்டி விட அந்த பிராண்டில் அப்படி இந்த வெள்ளை இதெல்லாம் நாட்டாடு. இது நாங்கள் வாங்கினாடு. பேருந்து நாங்கள் கிடாயை நல்ல கிடாயை விட்டு செவி கிடாய் நல்ல கிடாயை விட்டு இந்த தாலிக்கு பாருங்க இந்த வெள்ளை கிடாய் வெள்ளையாடு இந்த தாலிக்கு இந்த மாதிரிலாம் செவி இல்லை செவி கொண்டு வந்துருக்கு. அப்போ அந்த பக்கத்தில் அடிக்கிற இந்த செவிக்கும் இருக்கும் பாருங்க வித்தியாசம். அப்போ அது கலப்படமாக இப்போ நாங்கள் நாட்டாட்டை வச்சு நல்லி நாட்டை பெருக்கிற மாதிரி தான். இப்போ இந்த அதை பாருங்க எவ்வளோ பிரச்சனை இந்த குட்டிகிட்ட கதை பாருங்கள் எல்லாம் பெரிய செவி தானே. அப்போ செவியாடு எங்களோட இதுக்கு தனி செவியாடு நிற்காது. நாங்கள் எங்களோட கிழமைக்கு கொண்டே மேய்ச்சி கொண்டாந்து நிற்காது. அப்போ தனியாக அந்த நல்ல யாழ்ப்பாணம் அந்த பக்கம் நல்ல நாடுண்டா நிற்காது, காய்ச்சி போயிடும். அப்போ அதுக்காக பொண்ணு அப்படி வரும் அப்படி ரெண்டும் வருத்தங்கள் வரும். இது இப்படி கலப்பில் போட்டு விட்டானா இவ்வளோ மேய்ச்சி வருது. இப்போ நீங்கள் கலந்தே விட்டுருக்கீங்க? இல்லை கலப்பாக்கி கொண்டு வரோம். இந்த கிடாயாங்கிற நாட்டு கிடாய் வந்தால் அவரை பிடிச்சி மேலே ஏற்றிடுறேன். பிடிச்சி ஏற்றி போட்டு கொஞ்சம் அநியமாக வர வச்சு விட்டுடுறேன். அப்போ நல்லின கிடாயை மட்டும்தான் வைக்க விடுறேன். நாங்கள் விட்ட வேண்டாம் நல்லின குட்டிகளாக போடும், செவி குட்டிகள் நல்ல குட்டிகளாக போடும். அதுக்காக இந்த விளையாட்டு. இது என்ன வளர்க்குறாக்க மட்டும்தான் வச்சுக்கிறீங்களா இல்லை விற்பனை செய்கிறாக்க? நான் தான் வந்தால் கொடுக்குறது வாங்குறது. அப்படி இப்போ நல்ல கிடாயை கொண்டு விடுறது, நல்ல ஆடுகள் ஒன்றா வாங்குறேன். கொஞ்சம் கரால்களை அப்படி விற்கிறது. அப்போ மற்ற வயதுக்கு விற்கணும். மேலாலேயே கழிக்கணும், கீழாலேயும் கழிக்கணும். கீழால கரால் இருக்கല്ലോ, கரால் குட்டிகள் போட்டால் அவர் விற்கணும். அதே மாதிரி மேலால் வயது போக இந்த குட்டிகள் இல்லாமல் பால் இல்லாமல் அப்படி பக்கங்கள் வரும். அதுக்காக அந்த விளையாட்டையும் செய்யணும். அப்போ அதெல்லாம் செய்து வந்தால் தான் குட்டி பட்டி பொறுத்ததுக்கு வரும். பட்டி கொஞ்சம் செவி ஆடும், கொஞ்சம் தாக்கமான ஆடலாம் வரும். அது ஆடு நின்று ஏமா எங்களுக்கு போன மாதிரி கொஞ்சம் அடிபட்டு போச்சு. இப்போ நீங்கள் எல்லா ஆடும் விற்பனையும் செய்வீங்க, வளர்க்குறாக்கும் கொடுப்பீங்க, இறைச்சிகளுக்கும் கொடுப்பீங்க. வந்து கேட்குற மாதிரி கொடுக்குறோம். விரும்பின ஆக்கள் மக்கள் வேணுன்னா நீங்கள் விற்பனை செய்வீங்க. அதான் சந்தை முறை தானே. விளையாட்டு நெடுவே நாங்கள் வச்சுருந்து சாக்காட்டு அடிச்சு தாக்குறது எல்லாத்தையும் பிள்ளாடா போக அதில் வச்சுருந்த நேரம் அக்கா வர அவரை பிடிச்சி விற்று விட்டுறோம். இப்போ சாதாரணமாக இப்போ என்ன விலை போகுது கிலோ? அப்படி கிலோ இப்போ மறையாடு பெட்டியாடு 1000 1200 அப்படியே கொடுத்துருக்குறோம். 1200 கொடுத்துருக்குறோம், 1000 கொடுத்துருக்குறோம், அப்படி கொடுத்துருக்குறோம். தொகையாடுத்தா 1000 கொஞ்சம் 1 2 அப்படி கொஞ்சம் தெரிஞ்செடுப்பின வேண்டாம். அப்படி செவி குட்டியை தெரிஞ்செடுப்பின வேண்டாம் 1200. கிடாய் 1800 1500. கிடாயில் நல்ல வாங்க காட்டுறோம். அதையும் பாருங்கள். ஏறலாமா? நல்ல கிடாயை விட்ட வேண்டாம். இதுக்குள்ள இருக்கிறவங்க கிடாய் கொம்பு தான் நிற்கிறேன். இதுக்குரிய விளக்கத்தை கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக சொன்னீங்கன்னா. இந்த கிடாய் இப்போ நாங்கள் வேறு இடத்துல வாங்கின கிடாய் வாங்கி இப்போ இந்த கிடாய் இந்த கிடாய் தான் வாங்கினது. வாங்கினா இப்போ எடுத்தால் இப்போ பட்டிக்கு விடுறோம். ஆடுகள் சீட்டாறு நேரம் அந்த நேரத்துக்கு நாங்கள் பார்த்துட்டு சின்ன ஆடுகளுக்கு 5 அப்படி இருந்தாரு அந்த நேரம் பார்த்து இவரை கொண்டு இறக்கி விடுறோம். இறக்கி விட்டால் இப்போ 2க்கு 2 பேரை விட்டால் நாளைக்கு 2 பேருக்கு மாறி. இப்போ இது ஜமுனா பாருங்க, இது ஜமுனா பேரி, இது போயா, இது போயா எல்லாம் நல்லினம் தானே. இது பார்க்கவே ஒரு வடிவாக இருக்கேன். இது சனல் சொல்கிறது. சனல் கொடியாடு நெஞ்சு வேண்டாம். இது இப்போ கிட்டதான் வளர்ந்தது. இது என்ன? இது கொடியாடுன்னு சொல்கிறேன். எங்களோட நாட்டாட்டுக்கு
இவர் நல்ல குட்டிகள் போக்காமல் பண்ணாமல் கண்டியாக கூடிய ஆடுகள் வந்து சித்தாடு தானே நாட்டாடு. அதுக்கு இப்போ நான் ரொம்ப இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு குட்டியை போட்டு விட்டுருவேன் அனுபவம். அப்புறம் பட்ட அனுபவம். அப்போ அந்த பக்கத்தை பார்த்துட்டு இப்போ இதை எடுத்துக்கிட்டு மைண்ட் விளையாடுதான் அதுக்கு நான் விளையாடுறேன். அப்போ அவர் அங்கே வீடியோ பார்த்து இதுதான் பேராக இருக்குது. அந்த சோழ இப்போ அப்போ சாப்பாடு கூட பார்ப்பார் கொஞ்சம். அப்போ அப்படியான பக்கம். அப்போ நாங்கள் இதை நல்ல இனத்தை கொண்டு அதுக்குள்ளே கலந்துருந்தா தான் பெருமண்ட மாதிரி இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விற்கும். பட்ட மாதிரி தான் இப்போ விட்டுருக்கேன். நாட்டுக்கு அந்த கலப்பில் கொண்டா பண்ணிட்டு அது இந்த ஆடு என்ன இது ஜெவனா பாருன்னு சொல்லுவோம். ஜெவனா பாரு இல்லை, அதுவும் ஜெவனா பாரு தான், இதுவும் ஜெவனா பாரு. அது ஒழிக்க வேண்டியது இது ஒன்று பிடிக்காது, ஒன்று பிடிக்காது, உச்சாடு பிடிக்காது, ஆடு பிடிக்காது. இது என்ன கேன்கள் எல்லாம் போட்டு இப்போ சாப்பாடு நாங்கள் குழந்தைங்களை வந்தாரு அவடு மேசு எல்லாத்தையும் குழச்சிட்டு இதை சேர்த்துட்டு வைக்கிறோம். பெரிய சட்டி இருக்கிற பெரிய சட்டி, அந்த பெரிய சட்டிலையும் வைக்கிறது. வச்சு விட்டாரு அவருக்கு தக்கன மாதிரி. நாளைக்கு இருக்கிற ஆளும் பெரிய சட்டி வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆள் கட்டிட்டு வந்தால் அவருக்கு சின்ன இப்போ இது குட்டி இருக்கு. இந்த பட்டி அமைப்பு குட்டி, இந்த பட்டி அமைப்பு குட்டி இதை போட்டுருக்கிறோம். இந்த குட்டி நட்டு வந்து என்ன வேணும் அப்போ இதுக்குள்ளே விட்டா இதில் ஒரு வித்தியாசம் வேணும். அந்த ரீப்பை வந்து அகரத்தில் அடிச்சுக்கிறோம், இது நெட்டிக்கி அடிச்சுக்கிறோம். அப்போ அவை சின்ன குட்டிகளுக்கு கால் உழுக்க போவாங்க. அது கொஞ்சம் நெருக்கம் இதானே பொழுக்கிற விட்டா கீழே போயிடும். பூட்டி விட்டா இதுக்கு பொழுக்க கீழே போகாது, பூட்டி தான் தள்ளணும். அதுக்காக தான் இந்த இது பெரிய தற்காலிகமாக அடைஞ்சிருக்கும். இது வந்து குட்டிகளுக்குரிய கூடு தான், இது சின்ன குட்டிகளுக்கு. இதை இன்னும் வளைக்க போகிறாங்கன்னா இப்போ அந்த சிப்போட்டை தான் ஒன்று போட்டுருக்கணும். அது தவறு. இதை குளிர்படாமல் இதை குளிர்படாமல் சிப்போட்டை வச்சு செய்து குளிர்படம் தைச்சி விட்டா அதே குளிர் இல்லாமல் அப்படின்னா மற்ற லைட் பல்பை நல்ல நடுவில் போட்டு விட்டால் அந்த ஹீட் நிற்கக்கூடிய மாதிரி. மாறி நேரத்தில் போடுற குட்டிகள் வந்து குளிர் கொடு வழியில் செத்து போயிருந்தாரு. ஹீட்ரு கொடுவோம், அதுக்கு மாதிரி ஹீட் லக்கோன் கோழி மாதிரி தான் வளர்த்து எடுத்துட்டு கொஞ்சம் உஷார் வர வரைக்கும் இடத்துல வைக்கிற மாதிரி தான் கண்டு. இந்த ஐடியா நிற்கிறேன். இதுதான் நாட்டுக்குட்டிகள். நாட்டுக்குட்டிகள் இந்த கலப்பில் போட்ட குட்டிகள் எல்லாம் இங்கே விட்டுக்கிறேன். ஒரு அளவாக மறைக்கக்கூடிய இடம் பாரு நாங்கள் குழந்தைக்கு ஏற்றிக்கிறோம். அதுக்கு ஒரு ரெண்டு ஆக்களை விட்டாங்க பட்டி குட்டி விளையாட்டு இருக்கும். பாப்பாட்டு குட்டி ஆற வேற மாதிரி இருக்கும். அதுக்காக இரவில் கிடக்கல மற்ற குட்டிகளும் கராளாக போட்டிருந்தாங்க. அந்த கிடாயெல்லாம் விடுறதுக்கு இதை கொண்டே விட்டா என்னடா குட்டியாக கராளா. இது என்னண்டு இதை மாதிரி இப்போ சிறு சின்ன ஆடு தானே, இந்த ஆடு மறைக்கும் இப்போ ஆட்டை. அப்போ இவரை விட்டு அங்கே விட்டால் ஆடு பழந்தாப்பு குட்டி சிறுத்திடும். அப்போ இவையை கொண்டு இஞ்சி அடைச்சி பெருங்கொண்டு வந்து இதுக்குள்ளே நாங்கள் தெரிவு செய்து நல்ல செவி உள்ள கொஞ்சம் கால்வாலான கடாயெல்லாம் வந்து முடியாதான் மெல்லியாக. இப்போ விட்ட மாட்டா ஆக்கள் நெட்டாங்கி பெரும் இதுக்கு வராது, இடைக்கு வராது, அதுக்குரிய வயசு வேற வரும். அப்போ இவ ஆட்கள் தர விட இவ ரெண்டாம் தரம், அதுலேருந்து மேல் தரம். அதுக்கு இது முதலாம் தரம், இது ரெண்டாம் தரம், அது மூன்றாம் தரம். அதுக்கு மேலே பெரிய ஆக்கள் வந்து நினைக்கிறோம். அப்படி தரம் தரமாக பிரித்து வச்சிருக்கேன். கொடுத்தாச்சு சாப்பாடு. 11 மணிக்கு காலமை சாப்பாடு 10-11 மணி 11க்கு பிறகு கொடுத்துருவாங்க. கொடுத்தா பின்னேரம் 4 மணிக்கு வந்து கொடுத்துட்டு இப்போ இந்த விலங்கு ஆடு மற்ற ஆடு வரும் அந்த ஆடு அதுக்குரிய சாப்பாடு இரவு பின்னேரத்துக்கு வைக்கிறோம். அப்போ 4 மணிக்கு பிறகு அதுக்கு வைக்கிறாங்க. இதுக்கு அதுக்கு முதலே வச்சுக்குவாங்க. வச்சுட்டு தானே அது வந்துடும். அதுக்கு வச்சு முடிய இந்த மாடுகள் வந்து பால் கலக்கிற கண்டு கலக்குறது அந்த வேலையை புல்லு அடிச்சு கொடுத்து போடுறது. இப்போ இரவுக்கு புல்லு போட்டு தான் கிடக்கு. சாப்பாடுலாம் வச்சாங்க. இரவுக்கும் திருப்பி போட்டு தான் விடுறது. இரவில் சாப்பிட்றது. இப்போ விலையில் வந்து நிற்கிறேன். நிற்கிறேன்னா தனக்கு இடைக்கு கூடங்குளத்து குடியும் தான் வருது. 85 கிலோ தான் நேர்த்தி வச்சுக்கலாம். 85 கிலோவில் ஒரு ஆடு நேர்த்தி வச்சுக்கலாம். அப்போ அந்த கிடாய் கொடுக்கணும். ஐயா வந்து பார்த்துட்டு இதே தாங்கிறக்கு நிற்கிறோம். அப்போ அது ஒரு 70-75 வரும். 70 கிலோ தான் வருமானம் என்ன அவனுக்கு 85. அப்போ நான் இதோட இன்னொரு குட்டியே வணங்க நெத்தி தானே அந்த கடைக்குள்ளே கொடுங்க. கடைசி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டேன். இந்த கடாய்க்கு இன்னொரு வெள்ளை கடாய் உண்டு. இந்த கடாய்க்கு நல்ல நல்ல கலராக இருக்கேன். கலரும் நூல் வடிவும் போட்ட குட்டிகள் நல்ல பிரபல குட்டியாக இருக்கும்.
உண்மை நீங்கள் சொல்கிற அந்த தரமான குட்டிகளை பார்த்துதண்டா தரமான குட்டிகளை வரணும். இருக்குமா ஆமாம் இந்த கிடாயை வந்து 120 இரும கண்டிக்கிறாங்க தான். ஏன்னா இப்போ இது கொஞ்சம் குறைவாக இப்போ நாங்கள் சாப்பாடு இப்போ தானே ஆரம்பம் அந்த இதுகள் அந்த இதுக்கு கொண்டுட்ட வேண்டாம், அந்த பதத்துக்கு கொண்டுட்ட வேண்டாம். இப்போ நீங்கள் இது முதல் கட்டம் தானே அடுத்தடுத்த கட்டங்கள்ல அப்படி கொண்டு இப்போ இவைக்கு சாப்பாடு 4 கூட காணாது. உண்மையை சொன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்ச இந்த ஆளுக்கிட்ட வந்து 3 கிலோ சாப்பாடு சாப்பிடும். சாப்பிட்டா தான் பிட்டா நிற்கும். அதில் வந்து என்ன செய்யணும், உளுத்தம் பாதி அதில் அடித்து அங்கே கடையில் இடிக்கும். உளுத்தம் பாதி வைக்கணும், தவிடு, புண்ணாக்கு, மேஸ் இவ்வளவும் கலக்கும். மற்ற தூசு ஒன்று இருக்குது, அந்த கவுப்பி வயறுதெல்லாம் அடித்து தூசு எடுப்பாங்க. அதில் இப்போ நாங்கள் தீட்டி எடுக்கிற சொல்லுவோமே, அரிசி தீட்டி எடுக்கிற மாதிரி அதில் தீட்டி எடுக்கிறீங்களா அதில் வரத்து அதான் தூசுன்னு சொல்கிறோம். இவ்வளவும் கலந்து போட்டு வச்சிடா குழுக்க போட்டுன்னா கம்பி மாதிரி எப்படி ஒன்று ஆடு பட்டு போகும். இவ்வளோ அந்த கொழுப்பு ஒன்று கம்பி தனிப்பட விழாது. நாங்கள் கிடையாது போட்டால் போட்டு விழுதுண்ணா அப்படி விழாது. ஒரு பொப்பால் பீ மணக்கும் பண்டிகை முடியல. பொப்பால் பீ அடைஞ்ச இடம் அது மாதிரி மணக்கும். இதெல்லாம் நின்ற மாடு. எனக்கு அடுத்த ரெக்கம் சொல்லித்தாரா, நீங்கள் 3 கிலோ வைக்க பயமில்லாமல் ஒரு நாளைக்கு 3 கிலோ சாப்பாடு தின்னு. ஆனால் ஆடாக உண்டு. அதை நீங்கள் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் சிறிதளவு காணாமல் இருக்கிறபடியாக தான் கொஞ்சம் அது குறைவாக இருக்குது. அதுகளுக்கு இதுகளுக்கு அவங்கள வச்சுக்கிற எப்படி தெரியுமோ 10 இல்லை 12 15 ரூபாய் தான் நிற்கும். இந்த 15 15 இருக்குது. 30 30 தான். இது இப்போ கணக்கம் இருக்கிறபடியாக சமாளி அதுக்கு வந்து வளையம் போட்டு காலையில் என்ன கட்டி போட்டு வளையம் போட்டு இப்படி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இப்படி போட்டால் அந்த முருகாது கயிறு முருகாது. இடைக்குள்ள வளையம் வந்து உருண்டு கொண்டு இருக்கும். இந்த வளையம் சுற்றி கொடுத்தா கயிறு முருகாது. அப்போ அதுக்கு கட்டியோட அனுப்பினோம். நாம் சாப்பாடை வச்சா ஒன்று அறிவிடாது. அவர் புரியும்பா இவர் உண்டா, இவருக்கு கூட்டி வைக்க விட்டா இவருக்கு 500 கிராம், இவருக்கு 300 கிராம் உண்டா. அவர் அந்த 500 சாப்பிடுவோம், இவருக்கு 300 கிராம் 300 தான். அப்படி பழத்துக்கு கட்டி வைக்கிறோம். லைனாக கட்டிக்கிறாங்க. நான் பார்த்தேன் எல்லாம் பழக்கத்தை கொண்டு வந்துட்டேன். இதுவரை நாங்கள் ஆடு வளர்ப்பு பற்றி பார்த்துட்டோம். இனி அப்படியே வாங்கோ மாடு வளர்ப்பு பற்றி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்லாம் நல்லா அப்படி நல்ல இருக்கிறது இதெல்லாம் இங்கே கட்டி வைக்கிறேன்னா கொஞ்சம் நல்ல வேண்டாம். அதெல்லாம் இங்கே கட்டி வச்சா கொஞ்சம் புள்ளியோட வட்டி போட்டு வேண்டாம். கொஞ்சம் இவையெல்லாம் நல்லெண்ணெய் தெரிஞ்சால விட்டுருக்குறீங்க. அங்கால எல்லாம் பட்டி இதுக்கெல்லாம் புல் வட்டி போடுறோம். நீங்கள் மணி மணி இதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ அந்த சோழன் இதுகளெல்லாம் வெட்டி போடுறோம். என்ன இந்த கண்டா படுக்கிற இடம் பிடிக்கிறாங்க. என்ன பேர்? காட்டுலேயே போட்டு காட்டுலேயே அது தாய் கண்டை போட காட்டுக்குள்ளே இங்கே போகிறோம். அப்போ படிக்க போகிறவங்க பிடிக்கிறாங்க. குட்டிக்க கண்டை பிடிக்கிறாங்க. சின்ன வீட்டு கண்டு. அப்போ கொண்டு வந்து பால் பசுப்பாலுக்கு தேம்பாடுறாங்க. இதுகளெல்லாம் வெளியில் போய் வர்றது. மாடு விற்று போடுங்க. கணக்கை வச்சு சரி கொஞ்சம் ஏதோ கடவுள் ஒரு அளவாக வச்சுருந்தா உங்க நீங்கள் பார்க்குறது. இந்த இடத்துல பாருங்க பண்ணைக்கு சொந்தக்கார அந்த அம்மா தான் பால் கறந்து கொண்டு இருக்கிறா. இவ வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து இவைய வந்து காலமே பின்னேரம் வந்து பால் கறப்பினம். இதில் பாருங்க பக்கத்தில் என்ன ஒரு தம்பியும் பால் கறந்து கொண்டு இருக்கிற. இந்த இடத்துல பாருங்க கண்டு குட்டியெல்லாம் நிறைய நிற்கிது. இந்த இடத்துல அழகாக இருக்குது பார்த்துருக்கேன்.
பெரிய நல்லின மாடுகள் வளர்க்கணும். அந்த பெரிய டீப்பை வெட்டி வச்சிருக்கணும். அந்த மாடுகளுக்கு வந்து உணவுகளை வச்சிருக்கணும். உணவுகளை வந்து அது சாப்பிட்டு கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் மாடு வளர்ப்பு பற்றி பார்த்துட்டோம். வாங்கோ இனி கோழி வளர்ப்பு பற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கோழிகள் என்ன மாதிரி கோழியை முட்டை இந்த பட்டிக்குள்ளே முட்டை இந்த பட்டியலுக்கு போய் கோழி முட்டை இடும். சைட்டுக்கு அடைச்சி விட்டு அது ஃபுல்லாக முடிஞ்சு அடைச்சி விட்டு நகரங்கள் சுற்றி இந்த இடத்துல பாருங்க நாய்க்குட்டிகள் வளர்க்கினோம். அவை வந்து விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கணும். உண்மையில் கட்டாயம் இவைண்ட வீட்டுக்கு வந்து நாய்க்குட்டிகள் தேவை தான். காவலுக்கும் தேவை, வளர்ப்பதற்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் தானே. அப்போவே 3 நாய்க்குட்டிகள் வளர்த்து கொண்டிருக்கணும். இன்னும் ஒரு நல்ல விடயம் என்னென்னு சொன்னால், அவை வந்து இந்த பண்ணி இருக்கிற காணிக்குள்ளே தான் அவை வந்து வீடும் கட்டி அந்த வீட்டில் தான் அவையும் இருந்து வருகினோம். ஏன்னு சொன்னால் சில பேர் வந்து கூடுதலான இடங்களில் வந்து பண்ண ஒரு இடத்துல வீடு ஒரு இடத்துல இருக்கும். அப்போ போய் வர்றது எல்லாம் கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே அவைக்கும் இலகுவாக நடந்துட்டுது. மற்றது வந்து ரெண்டும் ஒன்றாக இருக்கிறதும் அவைக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. தங்களோட பயிர்கொடியை பார்த்து கொண்டிருக்கிறதாலேயும் அவைக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவை அனுபவித்து கொண்டு இருக்கணும்ன்றது நான் அறிந்த உண்மை. இந்த இடத்துல பாருங்கோ, புதிதாக ஒரு ஆட்டுக்கொட்டில் ஒன்று அமைச்சு கொண்டிருக்கணும். நல்லா அழகாக இருக்குது. மிகவும் பெரிய ஒரு அமைவிடம் தான் இந்த அமைவிடமாக இருக்குது. மிகவும் அழகாக அமைத்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கோ. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் யாராவது இந்த பண்ணைக்கு சொந்தக்காரரிடம் கதைத்து ஆலோசனை பெற விரும்பினாலோ அல்லது ஆடு மாடுகள் கொள்ளுநர் செய்ய விரும்பினாலோ இங்கே உங்கள் முன் தெரியும் தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆடு வளர்ப்பதற்கான அமைவிடங்கள் வந்து எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்க. இந்த அமைவிடத்திற்கான வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைவடையவில்லை, ஆனாலும் அழகாக இருக்கின்றது. எத்தனை அடி விட்டோம் இந்த கிணறு? பெரிய கிணறு. ஆழம் நல்ல தண்ணி ஊறுதானே. அவ்வளவு தண்ணி கொடுக்கு அது இருக்கு. அந்த காணி எனக்கு அதான் கிடச்சே உண்டு. அதிகாரி போட்டு 3 ஜிப்பம் 3 ஜிப்பம் போட்டுருக்கு. அங்கே 2 ஜிப்பம் போட்டுருக்கு. அடிக்க வருது வயலுக்கு பார்த்துருக்காங்க. ஓமாம், உங்களுக்கு அங்கே பின்னுக்கு ஒரு கிணறு இருக்கேனே. அப்போ 2 கிணறு இருக்குது இந்த காணிக்கில். இந்த இடத்துல பாருங்கோ, அப்படியே பைப்பில் இருந்து நல்லா தண்ணி வந்து ஒன்று இருக்குது இந்த வயலுக்கு. வயலெல்லாம் நிறைய தண்ணி நிற்கிது. பயிரும் பச்சை பசேர்ன்னு இருக்குது. இன்னும் ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க. பார்க்க எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த இடத்த விட்டுட்டு வரவே எனக்கு விருப்பமில்லாமல் இருந்தது. அப்படி ஒரு அழகாக இருந்தது. நீங்களும் பார்த்து மகிழுங்கோ. இதுவரை இந்த அழகிய காணொளியை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மீண்டும் இவர்களுடைய பண்ணையில் உள்ள
ஸ்கூஸ் வாத்து தொடர்பான காணொளி ஒன்று மிக விரைவில் வர காத்திருக்கின்றது. பார்க்க தவறாதீர்கள். இதுவரை நேரமும் எனது காணொளியை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. இத்துடன் எனது காணொளியை நிறைவு செய்ய போகின்றேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.